ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். என் கலக்கல் சினிமா அப்படியே சென்னையில் நாடா புயல் ஆரம்பித்து அப்படியே ஜில்லுன்னு மலையோடு வந்து நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்னென்னா, விஜய் ஆண்டனி, அருந்ததி நாயர் மற்றும் பலர் நடிப்பில் பிரதீப் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் சைத்தான். இந்த படத்தோட கதை என்னன்னா ஒருத்தர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் நல்லா ஜாலியாக இருக்காரு. அவருக்கு திடீர்னு மேரேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரொமான்ஸ், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் இருக்குது. திடீர்னு பார்த்தா தன்னோட மனைவியை கொல்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு மெண்டல் ஆகிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. அதை அவங்க ஃபேமிலியில் போய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறாங்க. அப்போ முன் ஜென்மத்தில் உள்ள விஷயங்கள்லாம் அவர் ஞாபகம் வருது. அதனால் அவர் தன்னோட மனைவியை கொல்ல வராரு அப்படின்னு யோசிக்கும் போது, தன்னோட மனைவியை ஏன் கொல்ல வராரு, அவர் ஏன் முன் ஜென்மத்துக்கு போனார், அந்த ஆத்மா ஏன் வந்துச்சு, அதே நேரத்தில் தன்னோட மனைவியை சில பேர் மிரட்டுறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத த்ரில்லராகவும் திகிலாகவும் சொல்லியிருக்க படம் தான் சைத்தான். விஜய் ஆண்டனி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மியூசிக் டைரக்டராகவும் இருந்திருக்காரு. இவர் ஹீரோவாக என்ன பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு ஏற்ற கதையை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணதே பெரிய ப்ளஸ். ஏன்னா இவரோட படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான கதையாக இருந்துச்சு. அதில் இவர் அந்த ஆத்மா உள்ளே போனோன்னு நடக்கிற விஷயங்கள், கோவப்படுற விஷயங்களாக இருக்கட்டும், முன் ஜென்மத்தில் உள்ள ஒரு கெட்டப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாரு. அதே இடத்துல கிளைமேக்ஸ் முன்னாடி வர ஃபைட்ஸ்லாம் மிரட்டியிருப்பாருன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஆக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மறுபடியும் இந்த படம் அவரோட கதை இப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்த்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்லாவே செஞ்சிருக்காங்க கூட சொல்லலாம். இந்த படத்தில் அருந்ததி நாயர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவனோட ஃபர்ஸ்ட் என்னடா சீரியல் ஆக்டர் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த படத்தை விஜய் ஆண்டனி கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற ஹீரோயின், அவங்களுக்கு ஏற்ற ரோல் தான், ஹோம்லியான ஒரு ரோல். அவங்க அழுகும்போது இருக்கணும், முன் ஜென்மத்தில் ஒரு தஞ்சாவூரில் உள்ள பெண்மணியாக இருக்கணும், சில விஷயங்களை கரெக்டாக ஆப்டாக பொருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க கூட விஜய் ஆண்டனி கூட ஒருத்தர் காமெடியாக ஒரு ஃப்ரெண்டாக அவர் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டாக்டர் அவரவங்க ஒய்ஜி மகேந்திரன் சார் அவங்களாம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக்கு இவர் தான் ஆர்ஆரில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அதே மாதிரி சாங்ஸில் ஏதோ சில சாங்ஸ்லாம் வரும், அது எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு பெரிய பலம் என்னென்னா கேமராமேன், அவரும் பிரதீப் தான் அவரோட நேம். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுவும் பின்னிமில்ல ஒரு ஷாட் இருக்கும், அந்த ஷாட்லாம் சூப்பராக காமிச்சிருவார். உள்ள அந்த நைட் ஷாட்லாம் செமையாக இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள் உள்ள அந்த பேக்ரவுண்ட், அதாவது பேக்ரவுண்ட் விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் உள்ள தஞ்சாவூர் வர அந்த சீன்லாம் அவர் எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் எடிட்டர் அவரோட வேலையை அழகாக, ஏன்னா இந்த படம் சஸ்பென்ஸ் ப்ளஸ் த்ரில்லர், அந்த விஷயத்தில் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எடிட்டர் ரொம்பவே உதவி இருக்காரு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அவர் கண்டிப்பாக அந்த பினிமலில் நடக்கிற, அதாவது கிளைமேக்ஸ் முன்னாடி நடக்கிற ஃபைட்டில் உண்மையிலேயே செமையாக பண்ணியிருப்பார். அந்த ஃபைட்டு தளபதி நின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் அப்படி மாறும்போது செமையாக பண்ணியிருப்பான்னு கூட சொல்லலாம். ஒரு மேல் புல்லரிக்கும் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஃபைட் சீன்லாம் முக்கியமாக பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே இவங்க எல்லாரும் வச்சு பண்ணியிருக்காரு. ஒரு த்ரில்லர் டிஃப்ரெண்டான ஒரு கதை. ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு, என்னென்னா கள்ள தொடர்பு, அதாவது கள்ள தொடர்புன்னு சொல்கிறத விட ஒரு பெண் வயசான ஒரு 20 வயசுக்கு முன்னாடி உள்ள ஒருத்தரை கல்யாணம் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க வேற ஒருத்தவங்களோட இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அது தப்பு இருந்தாலும் அது தவறு இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் அவர் இங்கே வச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். அதுக்கான விஷயத்த கிளைமேக்ஸ்லையும் பெண் இழிவுபடுத்துகிறாரோ அப்படின்னு யோசிக்கும் போது கிளைமேக்ஸில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இதெல்லாம் ஓகே அப்படி இப்படின்னு கொண்டு போய் இது பண்ணியிருந்தாலும் இவர் அந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்காக லென்த்தாக போட்டு இழுத்த மாதிரி ஒரு ஃபீல், என்னடா அது அப்படிங்கிற ஒரு யோசிக்க வைக்கணும்னு கூட சொல்லலாம். அதுதான் பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, சின்ன குறைன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சில லாஜிக்காக இல்லாத ஒரு விஷயங்களாக இருக்குது. இவர் போயிட்டு திடீர்னு வில்லன் வீட்டில் போயிட்டு அந்த இதெல்லாம் லேப்டாப் எல்லாம் திருடிட்டு வருவார். அதெல்லாம் லாஜிக் விஷயங்கள் இடிக்கும், அது எப்படிங்கிறது மாதிரி யோசிக்க வைக்கும். அதே நேரத்தில் அது திருடும் போது பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் லாஸ்ட்டில் ஒருத்தர் மட்டும் லைட்டாக போவார். அட்மாஸ்பியர் அதில் எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துருக்கலாம். சைத்தான் விஜய் ஆண்டனி படம் இப்படி தான் இருக்குன்னு போய் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதை தாண்டி டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியில் நடிச்சிருக்காரு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இதை நான் சொல்கிறத விட இதை பார்த்து ரசிகர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூப்பராக இருக்குதுண்ணா. டிஃப்ரெண்டான ஜானர், ஆக்டிங் ஓகே, மியூசிக் சான்ஸ் இல்லை, சூப்பராக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, மியூசிக் சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. படம் அடிபொலி செம. இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் சுட அதாவது ஃப்ரெஷ்ஷான தமிழ் நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா கூகுளில் போய்ட்டு கலக்கல் சினிமாங்கிற .com ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணலாம், அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அப்படியே ஃபேஸ்புக்கில் சங்கர் விஜய்னு என்னையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.